அப்படி நீங்களா நினைச்சுக்கிட்டீங்க. நல்லாலாம் ஒன்றும் வாழலத்த. அப்படின்னா நாங்க ஒன்றும் சேர்ந்து வாழலத்த. ஹாலில் ஒரு மாதிரி, ரூமில் ஒரு மாதிரின்னு ஒரு மாதிரி ரெட்ட வாழ்க்கை வாழ்ந்து. எனக்கு எனக்கு புரியல மாறா. நானும் அவளும் ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்கள. என்ன அப்படியே உழுந்து உழுந்து கவனிக்கிற மாதிரி, என்னங்கன்னு கையை பிடிச்சிக்கிட்டு, நீங்கள் இங்கே பூஸ்ட் ஹார்லிக்ஸ் தான் குடிக்கணும், சத்தா தான் சாப்பிடணும், அது இதுன்னு டைனிங் டேபிளில் சாப்பிடும்போதெல்லாம் வச்சு வச்சு ஊட்டி விட்டுருந்தால, அதை நீ பார்த்துருக்கல. ஆமா. அது எல்லாமே நடிப்புத்த, எதுவுமே உண்மை இல்லை. அவ கழுத்துல தாலி கட்டும்போது ஒரு மூட்ல இருந்தா, உனக்கு ஞாபகம் இருக்கா? அதே மூட இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. நீ என்னென்னமோ சொல்ற, என்னால எதையுமே நம்ப முடியலடா. நீ நம்பலனாலும் அதான் நிஜம். வீட்டுக்கு வந்துட்டா எப்படியாவது அவளுக்கு புரிய வச்சிடலாம், மனசை மாத்திரலான்னு நானும் என்னென்னவோ ட்ரை பண்ணிட்டேன். சரி, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சா நீ ரொம்ப கஷ்டப்படுவ. சரி, உன்னை ஏன் கஷ்டப்படுத்தணும்னு நானும் எதுவும் சொல்லிக்கல. இன்னைக்கு கடைசியாக ஒரு லாயர் முன்னாடி கூப்பிட்டு போய் நிறுத்தி டைவர்ஸ் பேப்பரை தூக்கி போட்டு கையெழுத்து போடுன்றா. என்ன பண்ண முடியும்? ஒருத்தன் இதுக்கு மேல எப்படித்தான் வெயிட் பண்ணுவான், இறங்கி வருவான்? எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குத, அசிங்கமா இருக்கு. இன்னும் இது வரைக்கும் அவ காலில் மட்டும்தான் நான் உழுவல. வேணும்னா அதுவும் பண்ணிடுவேன். அதுல கையெழுத்து போட்டு தூக்கி மூஞ்சில வீசிட்டு நடந்து வந்தலாம் தான் நினைச்சேன். என்ன இருந்தாலும் அவளை விட்டு கொடுக்க முடியல. அதான் கையெழுத்துலாம் போடாம கிளம்பி வந்துட்டேன். எப்படியா விடமாட்டாத்த, கண்டிப்பா ஃபோர்ஸ் பண்ணுவா, கையெழுத்து போட சொல்லுவா. எனக்கு தெரிஞ்ச அடுத்தாதான் நடக்க போகுது. பார்த்துக்கலாம். இதுதான் என் தலை விதி போல. எனக்கு பிடிச்சவங்க யாருமே கூட இருக்க மாட்டாங்க. அம்மா இங்க வந்து படுத்துருச்சு. அப்பாவும் சின்ன வயசுலேருந்து என்ன வெறுப்பாக தான் பார்க்குறாரு. இவ வந்தா எல்லாம் நல்லா இருக்க போகுதுன்னு நினச்சேன். இப்போ அவளும் போகிறன்ற. நான் கடைசி வரை தனியாகவே தான் இருப்பேன் போல. மாறா, அது என்னோட சாபக்கேடு போல. மாறா, சத்தியம் பண்ணு மாறா. எந்த காலத்திலயும் நீ வீராவை விட்டுறவே கூடாது. அவ உன் வாழ்க்கையில இருந்து போயிட்டா உன் வாழ்க்கைய சின்ன பின்னமாயிடும்டா. மாறா, இப்பதானே நான் கொஞ்ச நாளா நிம்மதியா இருக்கேன். வாழ்க்கை நல்லா ஆயிடுச்சு, நீ சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சு நான் நிம்மதியா இருக்கேன். அந்த நிம்மதியை அழிச்சிடாதுடா. வீராவே உன்னை விட்டு விலகி போனாலும் நீதான் அவளை இறுக்கி பிடிக்கணும். அவளை விட்டுறக்கூடாது மாறா. சத்தியம் பண்ணு மாறா, சத்தியம் பண்ணு. இது போதுண்ட மாறா. நடந்து எதுவும் தெரியாம நான் உன்கிட்ட கோவமா பேசிட்டேன். பரவாயில்ல உடுத்த, மன்னிச்சிடுடா. மன்னிப்புலாம் கேட்டுக்கிட்டு அழுவறத நிறுத்து. அழுவ வீரா,
இவன் ஏதாவது உண்மையை சொல்லியிருப்பானா? இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமா? தப்பா எடுத்துக்காதம்மா. இவனை காணோன்னு கேட்டுட்டு இருந்தல்ல, அதான் எங்க போயிருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தேன். அவன் நம்ம கடையில வேலை பாக்குற பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா, அதான் அவங்க எல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னு அவங்களுக்காக ஏதோ கொஞ்சம் குடிச்சிட்டானா. ஆ? சும்மா இருடா. ஆ. கொஞ்சம் குடிச்சாலும் தப்புதான். எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அங்கேயே நல்ல பலர் பலர்னு வச்சுதான் கூட்டிட்டு வந்தேன். பாவம் தான், இருந்தாலும் நல்லா அடிச்சிட்டேன். வீரா, இனிமே குடிக்க மாட்டான். அந்த பசங்க சந்தோஷத்துக்காக தான் குடிச்சிட்டான். டேய் பாரு, வீரா வருத்தப்படுறால, சாரி சொல்லு. சாரிங்க வீராங்கங்க. டேய் போதும், போய் தூங்கு. சும்மா வளரிக்கிட்டு நீயும் தூங்குமா. அவன் ஏதாவது தொந்தரவு பண்ணானா எனக்கு ஒரு ரிங் கொடு, நான் ஓடி வந்துடுறேன். சரி வள்ளிமா. மாறா போ. ஓகே பேபி, குட் நைட். போ. பாத்து கதவுல இடிச்சுக்காத. நீ வா. கடவுளே, இவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்.